சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல், நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலையில் இருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக, உங்களுடைய பர்சனல் காரணத்துக்காக, இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் நிறுவனத்துக்கு எந்தவித அறிவிப்பும் கொடுக்கறதில்ல. ஹெச்ஆர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல, உங்களோட ரிப்போர்ட்டிங் மேனேஜர்கிட்டையும் சொல்கிறதில்ல, எந்தவித இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் நீங்கள் விடுமுறை எடுத்துகிட்டு போயிடுறீங்க. திரும்ப நீங்கள் வேலையில் சேரும் பொழுது நிறுவனம் நீங்கள் சொல்லாமல் விடுப்பு எடுத்ததற்காக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய விடுப்பு நியாயப்படி நிறுவனத்தின் விதிமுறைப்படி செல்லாது, அதனால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா? இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? சட்டம் என்ன சொல்கிறது? இதை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுப்போம். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்த ரிட் வழக்கு தான் இது. ரமேஷ் அப்படிங்கிறவர் தி கர்நாடகா சீட்ஸ் அண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அந்த நிறுவனத்தில் வேலையில் 1985 சேர்றாரு. அதன் பிறகு அவர் தொடர்ந்து 2003 வரைக்கும் கூட வேலை பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் நிறைய காலங்களில் விடுப்பு எடுத்திருக்கிறாரு. அதாவது 1996 அது மாதிரி 2 வருடம், அதுக்கு பின்னாடி 2000 அது மாதிரி ஒரு இடைப்பட்ட காலகட்டங்களில் அவர் தொடர்ந்து விடுப்பு எடுத்திருக்கிறாரு. ஆனால் அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்தவித முன்னறிவிப்பும் கொடுக்கவில்லை. இதனால் நிறுவனம் அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவரை வேலையிலிருந்து நீக்கிறாங்க. வேலையிலிருந்து நீக்கின உடனே அவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சலுகையை கொடுத்து அனுப்புகிறாங்க. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அந்த சட்டத்தின்படி அவர் லேபர் கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாரு. லேபர் கோர்ட் அவர் அப்ளை பண்ணும் பொழுது அவருக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது. அதில் மெயினான கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிஎஃப் கொடுக்கணும், கிராஜுவிட்டி கொடுக்கணும், கூடவே அவர் விடுப்பு எடுக்காமல் இருக்கின்ற நாளுக்கான லீவ் என்கேஷ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த விடுப்பு எடுக்காத நாளுக்குரிய தொகை, உரிய சம்பள தொகையையும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையெல்லாம் அவர் முன்வைக்கிறார். அவர் வைத்த கோரிக்கைகள் பாதியாக ஏற்கப்படுகிறது. அதனால் அந்த தீர்ப்பில் அவர் திருப்தி இல்லாமல் மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கின் தீர்ப்பில் தான் நீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தை பதிவு செய்கிறாங்க. இவர் விடுப்பு எடுத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டிபி, அதனால் நான் நீண்ட விடுப்பில் சென்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீண்ட விடுப்பில் சென்று இருக்கக்கூடியவர் ஏதாவது அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் பாஸ்க்காவது சொல்லியிருக்கணும், இல்லை ஹெச்ஆர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவர் விடுமுறை கடிதமாவது கொடுத்துருக்கணும். எந்தவித இதுவுமே இல்லை, இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் அவர் விடுப்பில் எடுத்துக்கிறாரு. அப்படியே மெடிக்கல் லீவ் அப்படின்னாலுமே கூட அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கான பில் சப்மிட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். இது மாதிரி எந்தவித ஆவணத்தையும் அவர் நிறுவனத்தில் கொடுக்கல அப்படிங்கிறது தெளிவாகுது. நீதிமன்றம் இறுதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் கோர்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அது சட்டப்படி செல்லும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நீங்கள் தெரிவித்து விடுப்பு எடுக்க வேண்டியது அவசியம். இல்லை, எந்தவித இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் விடுமுறை எடுத்துக்கொண்டு திரும்ப நீங்கள் வேலை கேட்டால் நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. இந்த வழக்கின் மூலமாகவே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா அவர் 2 முறை உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்கு பதிவு செஞ்சுருக்காரு, லேபர் கோர்ட்டில் போயிருக்காரு. ஸோ இவ்வளவு நாள் 1985 இந்த தீர்ப்பு இப்போ ஃபைனலாக கிடச்சிருக்கிற தீர்ப்பு 2024 ஜூன் மாதம் தான் வந்திருக்கு. அப்படின்னா பாருங்கள், 1985 அவர் சர்வீஸில் இருக்கார். அவருக்குரிய நியாயமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்காம போகிறதுக்கு அவர் செய்த ஒரு சின்ன தவறு தான் காரணம். ஒருத்தர் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிங்கன்னா அந்த நிறுவனத்திற்கு என்று ஒரு தனி பாலிசி இருக்குது. அந்த பாலிசியின்படி நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது கட்டாயம். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தவறு உங்களுடைய உழைப்புக்குரிய ஊதியத்தை உங்களிடம் கிடைக்காம செய்துவிடும். அது மட்டும் இல்லை, திரும்பவும் நீங்கள் வேறொரு நிறுவனத்தில் வேலைக்கு போய் சேரணும் அப்படின்னாலும் இது உங்களுக்கு ஒரு பிளாக் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செய்தாலும், தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தாலும், அரசு நிறுவனங்களில் வேலை செய்தாலும், இண்டஸ்ட்ரியில் வேலை செய்தாலும், நிறுவனத்திற்குரிய பாலிசி படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால் நிறுவனம் உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். அதை நீங்கள் எந்த நீதிமன்றம் சென்று போராடினாலும் உங்களுக்குரிய தீர்வு கிடைக்காது. அதனால் நிறுவனத்தின் பாலிசி படி நடந்து கொள்வது அவசியம் அப்படிங்கிறத நாம்
ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.